ஓம் வாக்குண்டாம் நலமணம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மீனின்றங்காது பூக்கொண்டு துப்பார் திருமணி தும்பைக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போலும் ஈற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் பாடல் 2008. இங்கு புருஷன் என்ற ஒரு விஷயத்தினை தலைப்பின் கீழ் இந்த பாடலை விளக்கி அருள்கிறார் திருமூல நாயனார் அவர்கள். புருஷன் என்பது இறைவனுக்கு பெயர் இங்கு புருஷன் என்று சொல்லப்படுகிறது. பதி அதை இங்கு புருஷன் என்று கூறுகிறோம். இந்த பாடலில் இறைவனுடைய தன்மை என்ன என்று கூறுகிறார். இறைவனை ஒரு அணுவுக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டு அதனை அழகாக விளக்கி கூறுகிறார். அணுவில் அணுவினை ஆதிபிரானை அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு அணுவில் அணுவை அணுகவல்லார்கட்கு அணுவில் அணுவை அணுகலுமாமே என்று கூறுகிறார். அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு என்று கூறுகிறார். அணுவே நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். அது மைக்ராஸ்கோப் மூலமாக அறிகின்ற ஒரு விஷயம் அணு என்பது. மிகவும் இந்த உடலே அணுவால் ஆனது தான். இந்த அணுக்கள் அசைவதனால்தான் நாம் இயங்குகின்றோம். அனைத்துமே அணுக்களால் ஆன ஒரு விஷயம்தான். அதுதான் ஆட்டம் என்று கூறுகிறோம். அணுக்கள் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இல்லை. ஆனால் அந்த அணு நமக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை. அது மிகவும் நுண்மையானது. ஔவையாரும் கூட அணுவினை துளைத்தி 7 கடல் பூட்டிடம் அப்படிங்கிறார். திருக்குறளினுடைய பெருமையை சொல்லும்போது அவரும் அணு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆக இந்த அணு என்பது மிகவும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்ஷ்மமான விஷயம். அந்த அணுவினை 1000 கூறிட்டு என்று கூறுகிறார். ஏற்கனவே சென்ற பாடலில் ஒரு பசுவினுடைய உரோமத்தை ஒரு முடியினை எடுத்துக்கொண்டு அதனை 1000 கூறிட்டு வேண்டும் என்று கூறினார். இங்கேயும் அணுவினை 1000 கூறிட்டு அணுவில் அணுவை அணுக வல்லார்களுக்கு அந்த அணுவில் இருக்கின்ற அந்த அணுவினுடைய உண்மை தத்துவத்தை அறிய வல்லார்களுக்கு. இந்த அணு என்பது இங்கே சிவபெருமான். அவனை அணுக வல்லார்களுக்கு அவனை அறிந்து கொள்ள திறமை உடையோர்களுக்கு இந்த ஈஸ்வர தத்துவத்தை அறிந்து கொள்கின்ற திறமை உடையோர்களுக்கு என்னாகும் என்றால் அணுவை அணுகலமாமே அவர்களுக்கு ஈஸ்வரன் அந்த சிவபெருமானை அணுகுதல் என்பது மிகவும் எளிதாகின்ற ஒரு விஷயமாகும் என்று கூறுகிறார். நாமெல்லாம் புற ஆராய்ச்சி செய்வதால் வளர்வது அறிவியல் விஞ்ஞானம் என்று கூறுகிறோம். அதனையே அக ஆராய்ச்சியின் பொழுது உள்முகமாக மனதினை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதனால் வளர்வது மெய்ஞானம். விஞ்ஞானம் புறத்தை தேடுவதால் மெய்ஞானம் என்பது அகத்தே தேடுவதால் நிறைகிறது. விஞ்ஞானம் என்பது ஒருபொழுதும் நிறையாத விஷயம். மெய்ஞானம் என்பது நிறைவை தருகின்ற விஷயம். ஏனென்றால் அறிவியல் என்பது மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு விஷயம். இன்று இருக்கின்ற அறிவியல் நாளைக்கு மாறிவிடும். புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வரும். அதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். மாற்றத்திற்கு உட்பட்டது. ஆனால் மெய்ஞானம் என்பது தொன்று தொட்டு காலம் முழுக்க எந்த ஒன்றை நாம் அறிந்து கொண்டோமோ அந்த ஒன்றுதான் இது நாள் வரையிலும் இருக்கின்றது. அதுவே மெய்யானது. ஆகவே இது மாறாத தத்துவம். அது மாறுகின்ற தத்துவம். ஆக இந்த புருஷன் என்றால் என்னென்ன? இந்த அகங்காரம், அவித்யை, மாயை இதெல்லாம் தான் சேர்ந்து நாம் புருஷன் என்ற ஒரு தத்துவத்தில் நாம் அடக்குகின்றோம். இதனை நீக்கி எவன் ஒருவன் இதனை நீக்குகின்றானோ அணுவை அணுகலமாமே அந்த அணுவுக்கு காரணமாக இருக்கின்ற அந்த சிவபெருமானை அணுகுவது என்பது அறிந்து கொள்வது என்பது எளிதாகுமே என்று கூறிய அழகாக இந்த பாடலில்
விளக்கி கூறுகிறார். மீண்டும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை பார்த்து மகிழ்வோம். மூர்த்தி எல்லாம் வாடி நீங்கள் மோனகுருவாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம்.